குறிப்பாக கும்பேஸ்வரர் ஆலயம் தான் செல்லணும். ஏன்னா கும்பம் தோன்றிய இடம். அங்கே வேடமூர்த்திங்கிறவர் தான் அந்த அம்பை எடுத்து குடத்தை இது பண்ணும்போது ஒவ்வொரு பார்ட் ஒவ்வொரு இடத்துல விழுந்தது தான் சுற்றி உள்ளார கோவில்கள் எல்லாம். குறிப்பாக நம்ம மாசி மகத்தன்னைக்கு செல்ல வேண்டிய கோவில்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது முதல் கோவில் காசி விஸ்வநாதர் கோவில். அது கரை ஓரமே இருக்குது. அடுத்ததாக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த காசி விஸ்வநாதரை பார்க்கும்போது நமக்கு ஏற்பட்ட ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் நீங்கி அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம வேற ஒரு உலகத்துக்கு இந்த பிரபஞ்சம் இறைவனோட பேரொருளால் கூட்டிகிட்டு போகும். ரெண்டாவது விஷயம் என்னங்கிறத பார்க்கும்போது கும்பேஸ்வரர் கோவில். அப்போ அந்த கும்பேஸ்வரன் கோவில் எதுக்கு சொல்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கும்போது கும்பராசியில் தான் சூரியன் போயிட்டு கேதுவனோட நட்சத்திரம் வாங்கின சந்திரனை தரிசனம் பண்ணுறாரு, அதாவது பார்க்குறாருன்றது விஷயம். மூணாவது விஷயம் அப்படிங்கிறது இந்த காலங்கள்லாம் நமக்கு சப்போர்ட் பண்ணாதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த காலத்தை வெல்றதுக்கு காளஹஸ்தீஸ்வரர் கோவில்னு கும்பகோணம் லோக்கல் டவுன்லேயே அமைஞ்சிருக்கு. அந்த கோவிலில் இன்னொரு ஒரு விசேஷம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது அஷ்டதச புஜ துர்க்கை இருக்காங்க. ஸோ அப்போ அஷ்டதச புஜ அப்படிங்கிற போது 18 திருக்கரங்கள் கொண்ட துர்க்கை அம்மன் அமையப்பெற்ற ஆலயம் அப்படிங்கிறது அந்த ஆலயம்.